இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் vs மும்பை இந்தியன்ஸுங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க வான்கடேல விளாட்றாங்க. ஹார்திக் பாண்டியாக்கு எப்படி பூம்னு சொல்ல போகிறாங்களா என்னன்னு தெரில. ஏற்கனவே குஜராத்தில் பூம்னு சொல்லி ரொம்ப அகமதாபாத்தில் பூம்னு சொல்லிட்டாங்க. இதில் ஹைதராபாத்லேயும் பூம்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஹோம் க்ரௌட்லேயும் அவரை கலாய்ச்சிருவாங்களா என்னன்னு தெரில. என்னன்ட்டு ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்களா ஏதோ எம்சிஏ மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் இது ஹார்திக் பாண்டியா வந்து கிண்டல் பண்ணக்கூடாதுன்ட்டு. அது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி ராஜஸ்தானுக்கும் மும்பைக்கும் சரியான மேட்ச்சு. ராஜஸ்தான் வந்து ஒரு டஃப் அப்போனன்ட்டு. ராஜஸ்தான் வந்து மற்ற அப்போனன்ட் மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே அவங்கள வந்து கவர் பண்ணியிருக்காங்க பேசிஸில். 2 மேட்ச் ஜெயிச்சு டாப் பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் இருக்காங்க ராஜஸ்தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ராஜஸ்தான் டீமை பார்க்கும்போது ராஜஸ்தான் டீமில் வந்து பவுலிங் வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. பர்கரும் போல்ட்டும் வந்து சூப்பரான பவுலராக இருக்காங்க ராஜஸ்தானுக்கு. ரன்னு கொடுத்தாலும் விக்கெட் எடுத்துடுறாங்க பர்கரும் போல்ட்டும். அதனால் வந்து போல்ட் ரன்னு எக்ஸ்பென்சிவாக இருக்கார் ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சையும். பர்கரும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். ஆனால் பவுன்சர்லாம் சூப்பராக போடுறாருங்க. அவங்க 2 டீமுக்கு வந்து சரியான அடிஷ்னல் வந்து பர்கர் இருக்கார். இப்போ போல்ட் ஃபெயிலியர் ஆனால் கூட பர்கர் வந்து நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி நல்ல பவுலிங் போட்டுடுறாருங்க. சூப்பரான பவுலராக இருக்கார் பர்கர். அதே மாதிரி அவிஷ் கானும் நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காரு. அவங்க டெப்த் ஸ்பெஷலிஸ்ட்டு சந்தீப் சர்மாவும் சூப்பராக பவுலிங் போடுறாருங்க. எல்லாமே சந்தீப் சர்மானா டெப்த்தில் 10th ஓவருக்கு மேலே இல்லை 12th ஓவருக்கு மேலே தான் சந்தீப் சர்மாவை கொண்டு வராங்க. அப்பயும் சந்தீப் சர்மா வந்து சூப்பராக பவுலிங் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிடுறாரு. அவங்க 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சூப்பராக இருக்காங்க. அதே மாதிரி சகல் சூப்பராக பவுலிங் போடுறாரு. நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்ல தேவையில்ல, சகல் சொல்ல தேவையில்ல. 2 பேருமே அவங்களோட பார்ட்ஸை வந்து நல்லபடியாக பண்ணிடுறாங்க. 2 பேருமே வந்து நல்லா பவுலிங் போடுறாங்க. அதனால் ராஜஸ்தானோட பவுலிங் யூனிட் வந்து பயங்கரமாக இருக்குது. ராஜஸ்தான் வந்து நல்ல பவுலிங் யூனிட் வச்சுருக்காங்க. ராஜஸ்தானுக்கு என்ன பிரச்சனைனா பேட்டிங்கு. ஓப்பனிங்கில் வந்து ஜெய்ஸ்வாலும் பட்லரும் ஃபயர் ஆகலை இன்னும். ஜெய்ஸ்வாலும் பட்லரும் வந்து ஃபயர் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி பேட்டிங் டீமாக இருக்கும். ஜெய்ஸ்வால் வந்து இன்றைக்கி அவர் ஹோம் கிரவுண்ட் வான்கடேல விளாட்றாரு. அவருக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஹோம் கிரவுண்டில் விளையாடும்போது. அவர் தான் வான்கடேலே வளர்ந்தவர். வான்கடேவில் பிச்சை பற்றி நல்லா தெரியும். ஆனால் வான்கடேயில் வந்து இன்றைக்கி அவர் ஹோம் மேட்ச் விளாட்றாரு. நல்லபடியாக தான் விளையாடுவார் ஜெய்ஸ்வாலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி ரன் அடிக்கிறாரு. ஆனால் ஜாஸ் பட்லர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிறாரு. சரி ஏன்னே தெரில. நான் இன்னும் அப்படிப்பட்ட பிளேயர்னால் கிடையாது ஜாஸ் பட்லரு. ஒரு மேட்ச்சில் கிளிக் ஆயிடுச்சுன்னா பிரித்து கையில் கொடுத்துருவாரு ஐபிஎல்லையே. ஏன்னா அது மாதிரி பிளேயர் ஜாஸ் பட்லர். கண்டிப்பாக ஜாஸ் பட்லரும் நல்லா விளாடணும். ஜாஸ் பட்லருக்கும் எல்லாமே இருக்குது. சஞ்சு சாம்சன் அவரும் அவங்க டீமில் வந்து நல்லா ஃபஸ்ட் மேட்ச் அடித்தா செகண்ட் மேட்ச் அடிக்கலை. இன்றைக்கி அடிக்கிறாரான்னு பார்க்கணும். அவர் என்ன ஒரு மேட்ச் அடிக்க மாட்டேங்கிறாரு இவர் சஞ்சு சாம்சன்னு. அடுத்த ரியான் பராகை பற்றி பேசியே ஆகணுங்க. என்ன மாதிரி டேலண்ட்டுங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. 2019 இருக்காருங்க ராஜஸ்தான் ராயல்ஸில். அவங்கள நம்பி எடுத்ததுக்கு வந்து நல்லா விளாட்றாரு ரியான் பராக். ஃப்யூச்சர் அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நல்ல ஃப்யூச்சர்னு சொல்லலாம். ஆனால் சூப்பராக விளாட்றாரு. இப்போ தான் நிறையா ஒர்க் ஆன் பண்ணியிருக்காராம் கேமில். அதை பார்த்தாலே தெரியுது ரியான் பராக் எவ்வளோ ஒர்க் ஆன் பண்ணியிருக்காருன்ட்டு. அதனால் ரியான் பராக் வந்து இன்னும் நல்லா விளாடணும். கம்மிங் கேம்ஸ்லலாம் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் அடிச்சிட்டதுனால கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அப்புறம் மட்டும் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. எல்லா மேட்சும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் ரியான் பராகும் நல்லா விளாண்டு. ரியான் பராக் வந்து சூப்பரான என்ன டேலண்டான பிளேயரு. ரியான் பராக் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதே மாதிரி ஆடினாருன்னா இந்தியா கூட ஆட சான்ஸ் இருக்குது. எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க ரியான் பராக் கண்டிப்பாக ஆடுவாருன்ட்டு. கண்டிப்பாக ரியான் பராக்கால் முடியும். கண்டிப்பாக அவரால் ஆடுவார். கண்டிப்பாக அந்த சான்ஸ் இருக்குது ரியான் பராக் விளாட்றதுக்கு. அதான் இன்றைக்கி வந்து ராஜஸ்தான் வர்சஸ் மும்பை. அப்புறமே மும்பை டீமை பற்றி நம்ம பார்த்தே ஆகணுங்க. மும்பை டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் தோற்றுட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு இப்படி தான் எல்லா மேட்சும் தோற்பாங்க. அப்புறம் ஜெயிச்சிட்டே வந்துடுவாங்க. அவங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சூரியகுமார் யாதவ் வந்து என்சிஏல வந்து இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அவர் வரது வந்து ரொம்ப கஷ்டம் தான் போல இந்த ஐபிஎல் ஃபுல்லாக. இந்த என்சிஏலேருந்து அவருக்கு ஃபுல் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அதான் அவரால் விளாட முடியும். சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷனும் பொழந்து எடுக்கிறாங்க ஓப்பனிங்கில். அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறது திலக் வர்மா நல்லா. ஆனால் அவங்களுக்கு வந்து எங்கே அடி வாங்குதுன்னா பவுலிங்கில் தான் அடி வாங்குது. பவுலிங்கில் வந்து எக்கச்சக்க ரன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆனால் நல்ல பவுலிங் யூனிட் தான் வச்சுருக்காங்க. ஜஸ்பிரித் பும்ரா ஒரு ஆள் மட்டும்தான் நல்லா பவுலிங் போடுறாரு. மற்ற எல்லாத்தையும் வந்து அடிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த சவுத் ஆஃப்ரிக்கா Under-19 பேர் அவரையும் நல்லா வெளுத்து எடுத்து விட்டாங்க. வேர்ல்ட் கப்பு சவுத் ஆஃப்ரிக்காவில் Under-19 பவுலர் அவர் தான்
கப்போட சீரியஸ் வாங்கினாரு, அவரை வெளுத்து எடுத்துட்டாங்க. பும்ரா மட்டும்தான் நல்லா பவுலிங் போடுறாரு, வேற யாருக்குமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல. பிஎஸ் சாவ்லாவும் அடிச்சு வெளுத்து எடுத்துடுறாங்க. பிஎஸ் சாவ்லாவை கோட்ஸேயும் வெளுத்து எடுத்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஹார்திக் பாண்டியாவும் போடுறாரு, ஹார்திக் பாண்டியாவும் வெளுத்துடுறாங்க. ஷம்ஷின் முலானியும் போடுறாரு, அவரையும் வெளுத்துடுறாங்க. பேட்டிங் வந்து மும்பிட்டு நல்லா இருக்கு, ஆனால் பவுலிங் வந்து தான் கொஞ்சம் சொதப்பலாக இருக்கு. பவுலிங்கில் வந்து இவரை கொண்டு வரணும். போன வாட்டி சென்சேஷனல் அந்த ஆகாஷ் மதுவாலா வந்தாருன்னா பவுலிங்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். யாராச்சும் ஒரு என்ன கேட்டால் இவரை தூக்கிட்டு ஷம்ஷி முலானியை தூக்கிட்டு ஆகாஷ் மதுவாலா விளாட வைக்கலாம். ஏன்னா ஆகாஷ் மதுவாலாவுக்கு அந்த டேலண்ட்டாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இன்றைக்கி மும்பை வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸில் ராஜஸ்தான் தான் ஜெயிக்கும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஏன்னா ராஜஸ்தான் டீம் வந்து அப்படி எல்லாமே கவர் ஆகிருக்கு. மும்பைக்கு என்ன வீக்னஸ்னால் பவுலிங் தான் வீக்னஸாக இருக்குது. ஆனால் மும்பை அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு விளாண்டாங்கன்னா 50-50 தான். பார்ப்போம். இன்றைக்கி மேட்ச் வந்து நல்ல ஒரு மேட்சாக தான் இருக்கும். மும்பை வெர்சஸ் ராஜஸ்தான் கண்டிப்பாக வந்து மேட்ச் வந்து இன்றைக்கி 50-50 தான். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது.